ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 99% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா பேர் டீக்ளட்டரிங் பண்ணணுன்னு நினைப்போம், ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு தான் இந்த ஸ்பெஷலான வீடியோ. என்ன வீடியோனா 5:5:5 ரூல். ஆமாங்க, 3-5 ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுக்காரரை எடுத்துக்கோங்க. அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது வச்சுருப்பார். ஆனால் யூஸ் பண்ணுவாரா? கிடையாது. அது யார் சுத்தம் பண்ணுறது? அவரா? அதுவும் கிடையாது. யார்? நம்ம தான் அந்த பலியாடு. அதனால தான் சொல்கிறேன், இந்த ரூலை ஃபாலோ பண்ணி அழகாக டீக்ளட்டரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? 5 minutes 5 item 5 area. சிம்பிள். அம்புட்டுத்தேன். என்னன்னு கேட்குறீங்களா? 5 நிமிஷம் ஒரு இளையராஜா பாட்டு போட்டுட்டு அழகாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணாலும் ஒரு சின்ன இடத்துலேருந்து பண்ணுங்கள். அது உங்களை ரொம்பவே மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு குவிக் வின் கிடைக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு டீ டேபிள், இல்லைனா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இல்லை டைனிங் டேபிள், இதெல்லாம் பெருசுமா அப்படின்னா கடைசிக்கு உங்களோட ஹேண்ட்பேக்கே போதுங்க. அவ்வளோ சிம்பிளாக டக்குன்னு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் என்ன குப்பைன்னு பார்த்தாலே தெரிய போகுது. அதை எடுத்து மட்டும் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேட் ஆகிற இடம் அதுதான். ஒரு குவிக் வின் கிடைக்கும். அது உங்களை மென்டலி அடுத்த விஷயத்த பண்ண ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கும். எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு தூண்டும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 item. அது என்னம்மா 5 பொருள் அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு எதுவுமே கிடையாது. அழகாக நம்ம வீட்டில் இருக்க ஊறுகாய் டப்பா, டப்பர் வேறு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, மூடி இருக்கும் டப்பா இருக்காது, டப்பா இருக்கும் மூடி இருக்காது, உடஞ்ச ஸ்பூனு நெளிஞ்ச கரண்டி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தாங்க நம்ம வீட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம டிப்பிக்கல் சவுத் இண்டியன். நம்ம வீட்டில் எல்லாமே வச்சுருப்போம். ஏன்னா மேபி தேவைப்படும், ஜஸ்ட் இன் கேஸ் அப்படின்னு வச்சுருப்போம். அதுதான் உண்மை. நானுமே வச்சுருக்கேங்க. ஏன்னா எல்லாத்தையும் நானும் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னா கிடையாது. அதனால தான் இந்த ரூலை நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் தெரியுமா? சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு நாளுக்கு 5, 7 நாளுக்கு 35. இதை விடுங்க, மாதத்துக்கு கணக்கு போடுங்க. 100க்கு மேலே போகுது. யாருங்க க்ளீன் பண்ணுவா? ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணுற வேலை. ஆனால் நம்ம மாமியார்கிட்ட பேசணுன்னா 2 மணி நேரம் ஆகும். இந்த விஷயத்த 5 நிமிஷத்தில் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா? நம்ம தான் நம்ம வீட்டை அழகாக பார்த்துக்கணும். முக்கியமாக நம்ம நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம அடிமை கிடையாது. எல்லாத்தையும் இழுத்து போட்டு மாடு மாதிரி வேலை செய்யறதுக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 5 items ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களையே அறியாமல் ஒரு மாதத்துக்கு 100 தேவையில்லாத பொருள் உங்களால் நீங்களே டிஸ்போஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக சொல்லணுன்னா 5 area. அது என்னம்மா 5 area? வாஸ்து சாஸ்திரம் இருக்கா அப்படிங்காதீங்க. ஜஸ்ட் நம்மளோட ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, பாத்ரூமு எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. அதெல்லாம் மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே இப்படின்னு ஒரு ஷெட்யூலை போட்டு சின்னது பண்ணுங்கள். அதுவுமே ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் டைமர் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் நீங்கள் நம்ம தீபாவளிக்கு இழுத்து போட்டு பண்ணுவோமே அந்த மாதிரியெல்லாம் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக பண்ணுங்கள் போதும். ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் எஃபெக்டிவாக எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், டைமர் வச்சுக்கோங்க, 5 பொருள் எடுத்துக்கோங்க, 5 பிளேசஸை நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறப்போ நடுவில் இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணவரோ நம்ம குட்டீஸோ வருவாங்க. என்னென்னா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு நிற்பாங்க. நீங்கள் சண்டையோ புரிய வைக்கவோ ட்ரை பண்ணாதீங்க. ஒரு பாக்ஸ் எடுத்து கையில் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்து போட்டுக்குங்க. 1 மாதம் 2 மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணலன்னா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க டிஸ்போஸ் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னு கேட்டால், நம்ம கணவருக்கெல்லாம் 1 வருஷம் கொடுத்தாலும் அதை தொடமாட்டாங்க. ஆனால் வேணும்னு எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. யார் சுத்தம் பண்ணுறது? நம்ம தானே. அதனால தான் சொல்கிறேன், ஆர்கியூ பண்ணுறதை விட்டுட்டு ஒரு சொல்யூஷன் டக்குன்னு நீங்களே கொடுத்துடலாம். முக்கியமாக குட்டீஸ் எல்லாம் சமாளிக்கவே முடியாது. உடஞ்ச பொருள் தான் வேணும்னு நிற்பாங்க. ஆனால் அதை வச்சு குப்பையில் தான் போட்டுட்ருப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உடஞ்சி போன காருன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கிற காரை அவங்கள ஓட்ட சொல்லுங்கள். அப்போவே தெரிஞ்சிடும் உடஞ்சி போன கார் ஓடாது, நல்லா இருக்க கார் ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ நம்ம குட்டீஸ்கிட்ட இந்த மாதிரி பேசி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி வேணும் வேணான்னு புரிய வைக்கலாம். அப்படியும் அவங்களுக்கு புரியலையா? இட்ஸ் ஓகேங்க. இட் வில் டேக் டெஃபினெட்லி டைம். அவங்க கண்டிப்பாக
ஒரு டைம் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு புரியறதுக்கு. அது புரிஞ்சிருச்சுன்னா உங்களை விட ஈஸியாக குட்டீஸ் தான் டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த 5:5:5 ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, டீக்ளட்டர் பண்ணுங்கள், லைஃபு சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் பாருங்கள் அண்ட் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.